ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வணங்கி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி 10ஆம் நாள், ஆங்கில தேதி 24/3/2025 திங்கட்கிழமை. இன்று தசமி திதி. இன்று உத்திராட நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் எதையும் நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எந்த ஒரு மாறுதலும் இல்லை. வழக்கத்துக்கு வழக்கமாக செயல்படக்கூடிய நிலை இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல சம்பாத்தியம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. உத்தியோகத்துலேயும் நல்ல பேர் புகழ் அது வழக்கமாக கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட எஸ்டிமேட்டு கூட வரும். பட் இருந்தாலும் அதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். மற்றபடி அடிவயிறு என்று சொல்லக்கூடிய அப்டாமன் என்ற அடிவயிற்றில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களுக்கு தேடிட்டு வரும் பிரச்சனை பூர்வீகத்தில். அதனால் பூர்வீகம் சென்று வரக்கூடிய நிலை ஏற்படும். மற்றபடி குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்குமா அப்படின்னா, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. தொழில் மிக சிறப்பாக செல்லும். நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமையை பாராட்டி, உங்களுடைய நல்ல நன்னடத்தையை பாராட்டி உங்களுக்கு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். கூடுதல் பொறுப்பு இருந்து இதுவாக இருக்கும். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள் தான் ஏற்படும். மற்றபடி எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சினிமா, கலைத்துறை போன்ற இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, அழகு ஒப்பனை நிலையங்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு, இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள், கௌரவம் மிகுந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க ஊழியர்களுக்கு நல்லது நடக்கும், சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிடிமானத்தோடு வேலை பார்ப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கும். செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. சுப செலவு, வீடு வாங்க, மனை வாங்க, பிள்ளைகளுக்கு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்க, கல்விக்காக செலவு செய்ய, லேப்டாப், கம்ப்யூட்டர் வாங்கி தர, இது போன்ற சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமையப்போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருந்தாலும் வெளியாட்கள், வேற்று நபர்கள் உள்ளே புகுந்து உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதகமான ஒரு நாள். ஆனால் குடும்ப ரீதியாக குரு பார்க்குறது கடைசியில் நல்லபடியாக சக்ஸஸாக
சந்தோஷம் அடைவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் நிறைய டென்ஷன் பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களை பொறுத்தவரை தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. பாக்கியத்தில் தடை ஏற்படும். அதனால் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி இன்றைய நாள் நிச்சயமாக சந்தோஷத்தில் முடியக்கூடிய நாள். ஆரம்பம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.